நல்ல குணமதில் விட்டிருக்கும் செல்வ கணபதியை கைதொழுதேன்கா ஓம் முரணே 16 திங்கள் சேரும் பொருளியரக்கன் 18 சேரும் காரணனே கருமையில் ஓழ்மையணி சேரும் கரணை பெருமச்சா கலந்து வாழ்வோம் சேரும் அதிர்கும் தொடங்கும் மாயானேயா ஆரகனே ரகுராமகரிடன் மேலில் அன்புடனே ஏறி வந்து அருள் செய்வாயே சீர்பெற்ற உலகினில் ஜென்மத்தை வராக செங்கோருக்கு அதிபதி தர்மபுத்திர பீமன் தனஜய நகுல சகாதேவ பேர்பற்ற திருவிராட்டிரன் மைந்தனுடன் சூதாடி புவிதோற்றுதான் தேவி மாஞ்சாலி ஐவரும் சென்றுதான் 12 ஆண்டு நேர்பற்ற ஊராண்டுகளுக்குவே நின்றுதான் கிராமபுரத்தில் நெடியுமா தழுவினார் பாரதம் முடிக்கவே நிகரெல்லாம் ஓர் புரிந்து மார்த்த துரியன் மீது நின்றுதான் விரிகுந்தர் வாரியே முடித்த உமையே ஆதிநாராயணன் தங்கையே திரௌபதா எங்கள் மதுரூபமாஞ்சாலியே இதன் பொருளாக ஆதவனாக விளங்கி வரும்படியான சூரிய பகவானோ கிழக்க திசையாக தோன்றும் எரியில ஓடுபடியான கங்கை நதியிலே நீராடி ஸ்தானம் புரிந்து சூரிய நமஸ்காரங்களை புரிந்து அன்ன போஜனாயரை அறிந்து தாம்பரம் தரித்து கொண்டு சிறுவரை பெருவரை தாரை தப்பட்டை சின்னம் குடமுடா என்று சொல்லும்படியான 32 மேலதாளங்களோடு தன் குருவாக வெளிவரும்படியான வைஷமராயனுடைய திருவடியிலே விழுந்து வணங்கி குருதேவா 5ஆம் வேதமென்ற குருமடியான அறிவோம் விநாயகாய நமக தன் குருவாக வெளிவரும்படியான வைஷமராயனுடைய திருவடியிலே விழுந்து வணங்கி குருதேவா இந்த 5ஆம் வேதமென்ற குருமடியான மகாபாரதத்தை அடியனுக்கு தெளிவாகவும் விவரமாக தெரிவிக்க வேண்டுமென்று வைஷமராயனுடைய திருவடியிலே ஜனமேஜ மகாராஜா விழுந்து வணங்கி கேட்கும்படியான நிலையிலே குருவாக வெளிவரும்படியான வைஷமராய முனிவராகப்பட்டவர் பார்த்தார். கேள்வையா ஜனமேஜ மகாராஜனே நீடாழி உலகத்து மறைநான்கோடு என்று நிற்கவே வாடாத தப வாழ்வை முனிராஜன் மாபாரதம் சொன்னான் ஏடாக மாமேற்கிரி விற்பாக கூறெடுத்தானிதன் கோடாக எழுதுமுறானை அணிந்தன்பு கூறமுறோமே மாயவனேரகு ராமாருகில் வஞ்சனையில் பரந்தோடு நெஞ்சில் கருமையில் மேனிய நேகரத்தில்
நாயகனே என்னாவில் இருக்கவாவா நாள்தோறும் உன்வாதம் துதிக்கவாவா ஆயர் குலத்தில் உதித்தவனே அன்புடனே கருடன் மீதிலேறி வந்து அருள் செய்வாயே நீடாளம் எக்கியம் தன்னிலே நீ ஒரு பெண் பிறந்தாய் நெடியதோர் வில்லன்னை வளைத்தவர்க்கு அனிச்சையும் தருவேன் என்று சோடாத சுயவரம் தாக்கிய துரபதே எந்தனக்கு மகளே சொல்லறிய துரியோதன ராஜனும் தோல்புரி மன்னர்களோ வாடாத வில்லனை வளைத்துதான் விஜயனும் மாலையிட்டு கொண்டான் மனகையிரி கதவனெறி குங்கும வசந்தனரே எங்கள் மதுரூப பாஞ்சாலியே கேளுமையா ஜனமே ஜெயமகாராஜனே பாதமே பாதாளமாகவோ ஆகாயமே சென்னியாகவோ மரம் செடி கொடிகள் எல்லாம் ரோமமாகவோ கடல்கள் எல்லாம் உதிரமாகவோ மலைகள் எல்லாம் எலும்பாகவோ நதிகள் எல்லாம் நரம்பாக விளங்கி வரும்படியான நாராயணா உன்னுடைய திருவடி எடுத்து அடியனுடைய சிரசின் மீது வைத்துக் கொண்டு இந்த ஐந்தாம் வேதம் என்று கூறும்படியான மகாபாரதத்தை கூறினாரே. கேள்வையா ஜனமே ஜெயமகாராஜனே நேற்றைய தினத்திலே அந்த சந்திர மகாராஜனுக்கு யாதொரு குறைவொன்றும் இல்லாமலும் கங்கை விஸ்வாச்சாரியார் இளவரச மகனாக பட்டத்தை சுட்டியிருக்கும்படியான
மகுடாபிஷேகம் செய்து வைத்து அவர்கள் ஆட்சிகளை புரிந்து கொண்டு வந்தார் அல்லவா. அதனால அந்த விசித்திர விரியனுக்கு தன் முன் மீளா எவரும் அடியாதிருக்கும்படியான தனிமுடி என்று சொல்லும்படியான மகுடத்தை சுற்றினாராம் கங்கை மைந்த பீஷ்மாச்சாரியர். அந்த விசித்திர விரியன் அஸ்தினாபுரத்துடைய மன்னனாக மாறிவிடுகிறார். அந்த அஸ்தினாபுரத்துடைய மன்னனாக மாறி நாட்டு மக்களுக்கு யாவரே விளைவொன்றும் எல்லாரும் கங்கையை மைந்தனாக வெளிவரும்படியான அவர் பீஷ்மாச்சாரியாருடைய பெயராய நீர்வளம் நிலவளம் குடிவளம் பால்வளங்களை பொருந்தவோ அந்த விசித்திர விரியன் மக்களுக்கு குறைவொன்றும் இல்லாமல் மாதம் மும்மாறி ஒழிய அவர் செங்கோல் மலையாத ஆட்சியையோ அவர் குறையில்லாமல் ஆட்சியெல்லாம் புரிந்து வந்தார். இவர் ஆட்சிகளை புரிந்து வரும்படியான வேளையிலே அஸ்தினாபுரத்திலே அருகாமையிலே இருக்கும்படியான ராஜ்யம் காசி ராஜ்யம் என்று சொல்லுவார். அந்த காசி ராஜ்யத்தை ஆற்றும்படியானவன் காசி மன்னன். அந்த காசி மன்னனாக வெளிவரும்படியானவனுக்கு 3 மகன், அம்மை அம்பிகை அம்பாலிகை என்று சொல்லும்படியான 3 பெண்கள் தான். அந்த 3 பெண்களும் குறையில்லாமல் பிறந்து மங்கை பருவம் எல்லாம் அடைந்து காசி ராஜ்யத்திலே வாழ்ந்து வரும்படியானவே காசி மன்னன் பார்த்தார். தன் மகள் 16 வயது நெடுந்திருக்கும்படியான மங்கையார் வந்ததாலே தன் மகளுக்கு சுயவரத்தை சாதிக்க வேண்டுமென்று அந்த காசி மன்னன் இருக்கின்றான் அல்லவா. காசி மன்னவன் கண்ணியர் வருமாக தேசியன் மிக்கவர் சேர்வென்கள் மால்விடா கூறி மாசிலா தென்குல மன்னவர் இன்றினாரோ மூசிய வண்டிடம் வைப்பது போலென வந்தாரே. அந்த காசி மன்னன் என்று சொல்லும்படியானவன் தன் மகளாக இருக்கும்படியான அம்மை அம்பிகை அம்பாலிகை என்று சொல்லும்படியான 3 பெண்களுக்கும் சுயவரத்தை சாதித்தார். அந்த 3 பெண்களை சுயவரத்தை சாதித்து மாசிலா தென்குலா மன்னர்களுக்கு எல்லாருக்கும் நிருபத்தை கொடுத்தார். குறைவொன்றும் இல்லாமல் 56 வேதங்களை சார்ந்திருக்கும்படியான மன்னர்களுக்கெல்லாம் நிருபங்களை ஒடுக்கும்படியான வெளியே மூசிய வண்டினம் மேய்ப்பது போல அந்த தேசத்துல ஒரு பெலா சுளையின் மீது எப்படி ஈமிக்குமோ அதை போன்று 56 தேசங்களை சார்ந்திருக்கும்படியான அஸ்தினாபுரத்திலே யாவர குறைவொன்றும் இல்லாமலோ அந்த விசித்திர வெறியன் சென்று குறைவொன்றும் இல்லாமல் பீஷ்மாச்சாரியருடைய தயவனாலே அந்த அம்பிகை அம்பாலிகை என்று சொல்லும்படியான 2 பெண்களை திருமணம் புரிந்து அந்த அம்பிகையோ காளியா தேவியும் சிவபெருமானை உரித்து தவமிருந்த அவர் சிகண்டி என்று சொல்லும்படியான பெயரோடு பாஞ்சால தேசத்திலே பிறந்தார். இவள் பிறந்து வரும்படியான வேளையிலே அந்த விசித்திர பெரியலாம் குறையில்லாமல் தன்னுடைய மனைவியாக இருக்கும்படியான அம்பாலிகை அம்பிகை என்ற சொல்லும்படியான 2 பெண்களோடு அஸ்தினாபுரத்திலே அவர் இன்பமாக வாழ்ந்து வரும்படியான வேளையிலே ஆனந்தமாக இன்பமாக வாழ்ந்து வந்தார். மனைவிகளும் மக்களுமாக குறைவொன்றும் இல்லாமல் அவர் வாழ்ந்து வரும்படியான வேளையிலே அஸ்தினாபுரத்தில் கங்கை மைந்த பீஷ்மாச்சாரியர் தன்னுடைய மகனை கொண்டு அந்த விசித்திர பிரியனை அவர் ஆனந்தமாகவோ இன்பமாக வாழ்த்து வரும்படியான வேளையிலே ஒரு நாள் அந்த விசித்திர பிரியன் இருக்கின்றான் அல்லவா. மணிமுடி உரிய திருமணம் கடிகொள்ளும் மதரும் தங்களை மகிழ்ச்சியாருக்கு அணிவரும் தழுவும் இன்ப வேளையில் அணினால் வளகிழிந்த பின் பிணிகளும் அரசியலும் பெரும்பிணி மினிதனம் இனிதனாக பனிமுடி இரவினால் வையரும் பற்றினார் நெறிவற்றினாரே. அஸ்தினாபுரத்துடைய மன்னனாக விளைந்து வரக்கூடியவன் இந்த விசித்திர விரியன். அந்த விசித்திர விரியன் அஸ்தினாபுரத்தினுடைய மகனாகவும் வேந்தனாகவும் குறையில்லாமல் ஆட்சி செய்து வரும்படியான வேளையில அவருடைய மனைவி அம்பிகை அம்பாலிகை 2 மனைவிகளோடும் ஒரு நாள் கூட அவன் சதிமதிவாகவோ என்பதாக இல்லாமல் இருக்கவோ
அந்த விசித்திர விரியனாகப்பட்டவன் நோய்வாய்ப்பட்டு மண்ணுலகம் விட்டு மின்னுலகம் அடைந்து விடுகிறார். மாண்டு மடிந்து விடுகிறார் விசித்திர விரியன். அந்த விசித்திர விரியன் மாண்டு மடியமடியான வெளியே அஸ்தினாபுரத்துக்கென்று மன்னன் என்று எவருமே கிடையாது. மன்னன் மாண்டு மடிந்து விட்டார். மன்னுடைய மனைவிமார்கள் அம்பிகை அம்பாலிகை என்று சொல்லும்படியான 2 பெண்கள். அந்த 2 பெண்களும் ஆண்டுபடியாமல் உயிரோடு இருக்கா அந்த அம்மா 2 பேர் மட்டும். இவர்கள் இருவரும் உயிரோடு இருந்தாலும் இருவருக்கும் குழந்தை என்பதே கிடையாது. இருவரும் கருவுருவாகி கர்ப்பமாக மாறாமல் இருக்கமா கங்கை மைந்தர் பீஷ்மா ஆச்சாரியாரிடத்திலே அந்த அம்மா சத்தியாவதி ஒளிவர் மருமகள் இருவர் தான் இருக்கிறார் என்று பீஷ்மாச்சாரியாரிடத்திலே சத்தியாவதி ஒளிவந்து, மகனே பீஷ்மா, இன்று தினத்துல விசித்திர விரியன் மாண்டு வடிந்தான் அல்லவா? இந்த விசித்திர விரியன் மாண்டு வடிந்ததாலே அவருடைய மனைவியாக இருக்கும்படியான அம்பிகை அம்பாலிகை என்று சொல்லும்படியான 2 பெண்களை நீயே திருமணம் புரிய வேண்டும். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோ. இவர்கள் இருவரையும் திருமணம் புரிந்து அஸ்தினாபுரத்தினுடைய வேந்தனாகவும் மன்னனாக மாற வேண்டும், முடிசூட்டி கொள்ள வேண்டும் என்றும் பீஷ்மாச்சாரியார்கிட்ட வந்து அந்த அம்மா சத்தியாவதி கூறின்னு சொல்றார். சத்தியாவதி குருவடியான வேலையிலே கங்கை மைந்தனாகவும் பீஷ்மாச்சாரியார் இருக்கிறார் அல்லவா? அப்படி பார்த்தார் அம்மா, இன்றைய தினத்துல மண்ணாசை பொன்னாசை பொருளாசை என்று சொல்லும்படியான 3 ஆசைகளையும் துறந்து நான் பீஷ்மத்தை தரித்துள்ளேன் அல்லவா? உங்களுக்கு நன்றாக தெரியும். குறையில்லாம நான் பீஷ்மத்தை தரித்தேன். இன்றைய தினத்திலே ஒரு பெண்ணாகவும் மங்கையாக இருக்கும்படியான இவரை இருவரையும் என்னால் திருமணம் செய்ய முடியாது. அஸ்தினாபுரத்தினுடைய வேந்தனாகவும் மன்னனாகவும் என்னால் மாற முடியாது என்று பீஷ்மாச்சாரியார் மறுப்புகளை கூறவும் அந்த அம்மா சத்தியாவதி பார்த்து, பீஷ்மா, பிறந்த நாள் முதலாகவும் வளர்ந்த நாள் வரையிலும் இதுவரையிலும் நான் எவரிடத்திலும் சொல்லாத ஒரு ரகசியத்தை உன்னிடத்திலே சொல்வேன், செவிசாய்த்து கேட்க வேண்டும் என்று சத்தியாவதி ஒருவரையான வெளியிலே பீஷ்மாச்சாரியார் பார்த்தார். அம்மா, எவரிடத்திலும் சொல்லாத ரகசியமா? அது என்ன ரகசியம் என்று பீஷ்மாச்சாரியார் கேட்கும்படியான வெளியிலே அந்த அம்மா சத்தியாவதி பார்த்து, மகனே, பரிதடம் நாம நதியனும் வரிய ஒரு பகல் பராஜன்மகப்பேரோ கருதி வந்து கண்டு என்னையும் இளமையும் கடல் கூட வைய மாற்றி கருதி வாய்மையினால் யோசனையும் பரம்படும் சுதத்தினால் என ஈந்து பருதி நீதின பணியினால் மறைத்ததோர் வண்டுரை குறை சேர்த்தானே. பீஷ்மா, இன்றைய தினத்திலே பராசு முனிவர் என்று சொல்லும்படியான ஒரு முனிவர் பல வருட காலத்துக்கு முன்பாடி அவர் காட்டிலே தவம் இருந்து வந்தார். அவர் காட்டிலே தவம் இருந்து வரும்படியான நிலையிலே பீஷ்மா 27 நட்சத்திரங்களும் ஒன்றாக சேரும்படியான ஒரு வேலை வந்தது. பல வருடங்களுக்கு பிறகு, பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த 27 நட்சத்திரங்களும் ஒன்றாக ஒரே நேர்கோட்டில் வரும்படியான வேளையில அந்த பராச முனிவர் யாராயிலும் ஒரு மங்கையை சேர வேண்டும். ஒரு மங்கையை சேர்த்தா அறிவிலும் அழகிலும் சிறந்த ஒரு பிள்ளை பிறக்கும் என்று அந்த பராச முனிவர் காட்டிலிருந்து நாட்டுக்கு வர வேண்டும் என்று நினைத்தார். நாட்டுக்கு வரணும்னா ஓடுமடியான கங்கை நதியை கடந்து வர வேண்டும். நான் அந்த காலத்திலே ஓடுமடியான கங்கை நதியிலே ஓடைகளையும் படகுகளையும் ஓட்டி கொண்டு வந்தேன். இந்த ஓடைகளை ஒட்டி வரும்படியான வெளியிலே அந்த பராச முனிவர் இடத்தில் வந்தார். மச்சகேந்தி, அந்த நேரத்தில் அந்த அம்மாவுடைய பெயர் மச்சகேந்தி. மச்சகேந்தி, இன்றைய தினத்திலே என்னை அக்கறையில் கொண்டு சென்று வர வேண்டும். ஒரு பெண்ணோடு நான் சேர்ந்து குறையில்லாமல் குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்று அந்த பராச முனிவர் இருக்கிறார் அல்லவா? இன்னும் தகுதி என்று சொல்லும்படியான திவ்ய தேசத்திலே ஒருபடியான பிச்சைக்காரன் என்று சொல்லும்படியான அண்ணா அவர்களும் அவருடைய குடும்பத்தார்கள் அனைவரும் சேர்ந்து 20 ரூபாய் வாய்ப்படி கொண்டார். அவரவர் குடும்பத்தாரும் அம்பாள் திருவதா தேவனுடைய அருளாலே
கல்வி, செல்வம், வீரம், விவேகம் என்று சொல்லும்படியான ஐஸ்வர்யங்களை பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பாஞ்சாலி அம்மனை பிரார்த்தனை செய்து கொண்டு அங்கு வரும்படியான விஸ்வாச்சாரியாரிடத்தில் அந்த அம்மா சத்தியாவதி கூற தொடங்குறாங்க. அப்பா, அந்த பராச முனிவர் நாட்டுக்கு வரும்படியான வேலையில அவர் பார்த்தார். அச்சகேந்தி என்னை அழைத்து சென்று நாட்டிலே விட வேண்டும் என்று கூறினார். ஐயா பராச முனிவரே, நாட்டுக்கு செல்ல வேண்டுமானால் ஓடம் என்பது கரை கிடக்க வேண்டும். ஓடுபடியான நதிகரையை கடந்து அக்கரைக்கோ செல்ல வேண்டுமானால் இந்த ஓடத்திற்கு தகுந்ததோர் பாரம் என்பது இருக்க வேண்டும். அந்த பாரம் ஒருவர் அமர்ந்தால் செல்ல முடியாது, இருவரோ மூவரோ அமர வேண்டும். அதற்கு ஏற்றால் ஒன்று பாரம் இருந்தாலே இந்த ஓடமாகப்பட்டது இக்கரையில் இருந்து அக்கரைக்கு செல்லும். அதனால இன்னும் இருவர் மூவர் வரட்டும், அதன் பிறகாக உங்களை அக்கறைக்கு அழைத்து செல்வேன் என்று மச்சகேந்தி ஒருபடியான வேலையில பராச முனிவர் வந்தார்மா. உனக்கு உன்னுடைய ஓடங்களில் பாரம் தானே வேண்டும், கவலை படாதே என்று அவருடைய தவமாலையை கட்டி ஓடத்தில் வைத்தார்மா. உனக்கு எவ்வளவு பாரம் வேண்டுமோ அந்த பாரத்தை இந்த தவமாலையாகப்பட்டது உனக்கு கொடுக்கும். ரதத்தை எடுத்துக்கொண்டு இந்த ஓடத்தை எடுத்துக்கொண்டு அக்கறைக்கு போகணும்னா விரைவாக செல்லணும். 27 நட்சத்திரங்களும் ஒரே நேர்கோட்டில் வருவதற்கு முன்பாக நான் நாட்டுக்கு செல்ல வேண்டும் அம்மா, உடனடியா ஓடத்தை எடுமா சொன்னார். அந்த அம்மா மச்சகேந்தி, அப்ப பேர் அந்த அம்மா மச்சகேந்தி பார்த்தார். யா பராச முனிவரே, ஓடத்தில் அமர வேண்டும் என்று துடுப்பு பிடிச்ச அந்த அம்மா இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போக வேண்டும் என்று ஓடத்தை செலுத்தும்படியான வெளியே ஓடும்படியான கங்கை நதியிலே நடுமையமாக வரும்படியான வெளியில 27 நட்சத்திரங்களும் ஒரே நேர்கோட்டில் வருது. 27 நட்சத்திரம் ஒன்றா சேர்ந்தது. ஒன்றை சேர்ந்த உடனே பராச முனிவர் பார்த்தார். மச்சகேந்தி ரதத்தை ஓடத்தை நிறுத்தி அம்மா, ஐயா எதற்காக ஓடத்தை நிறுத்த வேண்டும், என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது பராச முனிவர் பார்த்தார்னா 27 நட்சத்திரங்களும் ஒன்றாக சேர்ந்து விட்டது. அதனால் இன்றைய தினத்திலே நீ எனக்கு அனுமதிகளை கொடுப்பாயானால் என்னுடைய அழகான உனக்கு குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்தால் தேவாம்சம் பெற்றெடுக்கபடியான குழந்தையாக பிறக்கும், தேவபிண்டமாக குழந்தை பிறக்கும். அந்த காலத்துல தேவாம்சமாக குழந்தை பிறக்கிறது என்றால் 3.25 நாழிகை தான், 10 மாதம் கருவுருவாகி கர்ப்பமாகி குழந்தையை பெற்றெடுக்க மாட்டார். 3.25 நாழிகை குறையில்லாமல் தேவனுடைய கர்ப்பத்தாலே குழந்தையை பிறந்துவிடும். அதனால அந்த பராசமுனிவர் பார்த்தார். மச்சகேந்தி எனக்காக ஒரு உதவியை புரிய வேண்டும், ஒரு குழந்தையை பெற்றெடுக்க தர வேண்டும் என்று அந்த அம்மா பராசமுனிவர்கிட்ட கேட்கிறார். அந்த அம்மா மச்சகேந்தி பார்க்கலையா, ஒரு பெண்ணாகப்பட்டவள் பிறந்து வளர்ந்து மாண்டு மடியும் வரையிலும் கணவனே கண்கண்ட தெய்வம் என்று வாழவில்லை. அவள் தான் சிறந்த ஒரு மங்கை. நான் மங்கை பருவம் அடைந்து விட்டேன், ஆனால் குழந்தை என்பது பிறக்கமானால் நான் மற்றொரு ஆணவனை எப்படி திருமணம் செய்வது, என்னுடைய கன்னித்தன்மை எழுந்து போகும் அல்லவா என்று அம்மா மச்சகேந்தி கேட்டார். பராசமுனிவர் பார்த்தாரம்மா, கவலை விடாதே, பிறக்கும்படியான குழந்தையின் மூலமாக உன்னுடைய வம்சம் தழைத்தோக்குமே தவிர உன்னுடைய பேரும் புகழும் எப்பொழுதும் கெட்டு போகாது, கவலைப்பட வேண்டாம் என்று பராசமுனிவர் கூறினார். அதனால நம்ம மச்சகேந்தி பார்த்தார். யார் எதிர்காலத்தில் என்னுடைய பேரும் புகழும் என்னுடைய கன்னித்தன்மை இடாமல் இருக்குமானால் தாராளமாக குழந்தையை பெறுவேன் என்று அந்த அம்மா மச்சகேந்தி சம்மதம் சொல்றார். இவள் சம்மதத்தை குருமணியான வெளியில பராசமுனிவர் பார்த்தார். அப்படி என்றால் ஓடத்திலே இருவரும் சேர வேண்டும் என்று சொல்றார். அந்த அம்மா மச்சகேந்தி பார்த்தது, ஐயா நீங்கள் ஒரு முனிவர் தவயோகி, காட்டிலே தவம் புரிந்து வருவது, உங்கள் மீது வாசனை நறுமணம் மிகுந்த வாசனை நிர்வாகங்கள் எல்லாம் அளிக்கிறது, என் மீது மச்சம் என்று சொல்லும்படியான மீனினுடைய வாசை படிக்கிறது, என்னுடன் எப்படி சேருவதென்றே கேட்கவா. பராச முனிவர் பரிமளம் மிகுந்த வாசனைகள் எல்லாம் அம்மா மீது வாசனை வீச வச்சிருக்கார். அந்த வாசனைகள் எல்லாம் மச்சகேந்தி மதி மேனியின் மீது வீசுவதாலே பரிமளம் மிகுந்த வாசனை வந்ததால் பரிமள கேந்தி என்று சொல்லும்படியான பெயர் அம்மா. 3 பெயர். மச்சகேந்தி என்பது பிறப்பில் வந்தது,
பரிமலை கேள்வி என்று இடையில் வந்தது. சந்திர மகாராஜனை திருமணம் செய்ததால் சத்யாவதி என்று சொல்லும்படியாக ஒரு பெண்ணுக்கு 3 பெயர். அந்த அம்மா பரிமலை கேள்வி அந்த பராச முனிவருடைய அருளாலே குழந்தை வர வேண்டும் என்று நினைத்தா ஓடுபடியான ஓடும். அக்கறையில் நாட்டு மக்கள் எல்லாம் இருப்பார். மற்றவருடைய கண்ணிலே தென்படும் என்று மேகு கூட்டங்களை வருமாறு அழைத்தார். முரண்டு நிறைந்த மெய்வேவியினாலும் மரணம் முஞ்சியும் குரதினாலும் ஏழையனும் செடியும் குறைவிட்டாலும் எழுவிளந்தி வேலையிலும் தானாலும் தரணி எங்கிலும் விசையலும் என்றும் முறைகளும் தபோதனம் முடியப்போது அரணியில் பிறந்து அனனிடம் என்பையில் அவதரித்தான் தனனும் அம்மாவே. அன்றைய தினத்துல அந்த மேக கூட்டங்கள் எல்லாம் ஓடி வந்து சுற்றி வளர்த்துதான். ஒரு வீடு எப்படி இருக்குமோ, 4 புற சுவர் எப்படி இருக்குமோ அதை போன்று அந்த மேக கூட்டங்கள் எல்லாம் வழிமறித்து நின்று கொண்டது. அந்த மேக கூட்டங்கள் வழிமறித்து நின்று கொண்டு இருக்கபடியான வெளிய அந்த பராசர முனிவருடைய அருளாலே குறைவொன்றும் இல்லாமல் களத்திலே வேதங்களை பிடித்துக் கொண்டு பிறந்ததாலே வேதவி ஆசிரியர் என்று சொல்லும்படியான பெயர். இந்த மகாபாரதத்தை அவருடைய நாவால் கூறி விநாயக பெருமான் தன்னுடைய சொந்தத்தை உடைத்து எழுதினார். அதே போன்று அந்த வேதவி ஆசிரியர் என்று சொல்லும்படியானவர் முந்தி முதலாக யாதொரு குறைவொன்றும் இல்லாமலும் அவர் ஜனனமாக பிறந்தார். அவர் பிறந்து இப்ப காட்டில் இருக்கிறாரு. அவர் வருவாரானால் குறைவொன்றும் இல்லாமல் அம்பிகை அம்பாளை என்று சொல்லும்படியான 2 மகைகளுக்கும் குழந்தை பிறக்கும். இந்த குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைகள் நாடாளலாமா, நகரங்களை ஆளலாமா என்று நம்ம சத்யாவதி பீஷ்மாச்சாரியார் கிட்ட கேட்கிறார். பீஷ்மாச்சாரியர் பார்த்தாருமா, அப்படி என்றால் வேதவியாசர் வரவழைக்க வேண்டும். என்னுடைய சகோதரர் போன்றதான், என்னுடைய சகோதரனாக இருக்கும்படியான வேதவியாசரும் என்னுடைய அண்ணனும் சகோதரனும் தம்பியை போன்றுதானே. அதனால் குறைவொன்றும் இல்லாமல் வேதவியாசரை அழைக்க வேண்டும். நம்ம அம்பிகை அம்பாளிகளோடு ஒன்றாக சேர வேண்டும். குறைவொன்றும் இல்லாமல் குழந்தையோ ஜனனமாக பிறக்க வேண்டும் என்று அந்த அம்மா சத்யாவதியிடத்தில் பீஷ்மாச்சாரியார் அனுமதி கொடுக்கிறார். அந்த அம்மா சத்யாவதி பார்க்கிறார். தன் மகன் வேதவியாசரை அழைக்க வேண்டும் அல்லவா. தன் மகன் செல்லும் பொழுது வேதவியாசர் சொல்லிட்டு போனான், நீ எப்பொழுது என்னை அழைக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ மனதார மகனே வேதவியாசா வர வேண்டும் என்று ஒரே ஒரு வார்த்தை கூறினார். எங்கிருந்தாலும் சரி என் தாய் முன் வந்து நிற்பேன் என்று சத்தியத்தை செய்துவிட்டு வேதவியாசர் காட்டுக்கு போனார். அதனால நம்ம சத்யாவதி பார்த்தோம். தன் மகனாக இருக்கபடியான வேதவி ஆசரை அழைக்க வேண்டும் என்று தியானத்தில் அமர்ந்த சத்யாவதியோ எனக்கு மைந்தங்கோ நினைவீது உன் துணைவன் மண் என்றோ யாவரும் மாறணும் இவ்வாறு உனக்கும் நெஞ்சுராவர்களோ அருகிறேன் முன்னையிலும் நீ உரை என்று உரைத்தாய் மணக்கும் இசைத்தோடென்று அவள் வியந்து ஏகரும் வழியுறா மனம் செய்தாளே. தன் மகன் வேதவியாசர் மனதில் நினைச்சிட்டு நம்ம அழைக்கிறார். வேதவியாசர் பார்த்தார். மனதினால் அழைத்தாரே நம்முடைய தாய் என்று மனக்கும் இசைத்ததென்று அவன் வியந்த ஏகலும் வழுவரா மனம் எய்தாலே. அந்த அம்மா மனதார அழைத்தார் தன் மகன். தன் மகனை மனதார அழைக்கும்படியான வெளியில வேதவியாசர் கணக்கும் கருங்குழலும் மகிழ்வுரா முதல்வரா காதலும் மைந்தனுமாக வந்தார். தன் மகள் மீது தன் தாய் மீது கொண்டிருக்கபடியான அன்பென்றும் பாசம் என்று சொல்லுவார். அந்த பாசத்தின் காரணமாக வேதவியாசர் காட்டிலிருந்து அஸ்திராபுரத்தினுடைய ரசவை வரவும் நம்ம சத்யாவதி பார்த்தார். தன் மகனே என்று ஓட்டு நடையமாக ஓடி சென்று வேதவி ஆசரை கட்டி தழுவி மகனே மகனே என்று அவள் ஆனந்தத்தை அடைந்திருக்கபடியான வேலையிலே வேதவியாசர் பார்த்தார். என்னை அழைத்தாயே,
அழைத்ததின் காரணம் என்னவென்று வேதவை யாசுர எட்டுமடியான விலையிலே நம்ம சத்யாவதி பார்த்து மகனே இன்று தினத்திலே உன் தம்பி விசித்திர விரியமாம் ஆண்டு அடைந்து அவன் மண்ணுலகை வெட்டி விண்ணுலகம் அடைந்தான் அல்லவா. அதனால அவருடைய மனைவியாக இருக்கும்படியான அம்பிகை அம்பாரி இரண்டு பெண்களோடு நீ சேர வேண்டும். சேர்வதென்றால் சதிமதிமாக கிடையாது, தேவம்சமாக குழந்தை பிறக்க வேண்டும். குறையில்லாமல் நீ குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் அப்பா என்று சொல்லவும் வேதவியாசன் பார்த்தாராமா என்னுடைய அனுமதி இருக்கட்டும். அந்த மங்கை இருவரும் அனுமதி கொடுக்க வேண்டும். மங்கையில் தானே விருப்பத்தை தெரிவிக்க வேண்டும். நீ ஓடி வந்து உன்னுடைய விருப்பத்தை கூறினாய் அல்லவா. இருவரிடத்திலும் சென்று அனுமதிகளை பெற்று வர வேண்டும் என்று அந்த அம்மா சத்யாவதி ஒற்ற நடையமாக ஓடி அந்த அம்மா அம்பிகை அம்பாளியை இருவிடத்திலே போனார். அம்மா இன்று தினத்திலே உங்களுடைய கணவன் விசித்திர விரியில் மாண்டு மடிந்து விட்டார். அவன் மாண்டு மடிந்ததாலே அஸ்தினாபுரத்துக்கு ஆளுவதற்கென்று மன்னன் கிடையாது, பிள்ளை கிடையாது, இளவரச பிள்ளைகள் என்பது கிடையாது அல்லவா. அதனால் குறைவொன்றும் இல்லாமல் என் மகனாக விளங்கி வரும்படியான வேதவியாசன் இருக்கிறார்கள். அந்த வேதவியாசனுடைய அருளால் உங்களுக்கு குழந்தை என்பது ஜனனமாக பிறக்கும், உங்களுக்கு சம்மதமா என்று அம்பிகை அம்பாளிகை இடத்திலே வைக்கவும் அந்த அம்மா இருவரும் பார்த்தார். தாராளமாக குழந்தைகளை விட்டெடுப்போம் என்று தெரிவிக்கவும் அந்த அம்மா இருவரும் இதற்கு முன்பாக வேதவியாசர் பார்த்ததே கிடையாது. ஒரு நவயோகி முனிவர் என்பவர் காவி காமலத்தை அணிந்திருப்பார், ருத்ராட்சமாலை அணிஞ்சுட்டு சிவசிவா என்று காற்றிலே வாழ்ந்து கொண்டிருக்கும். அந்த எம்பெருமா நாராயணனை நினைத்துக் கொண்டு யாகம் புரிவர்கள், தவம் புரிவர்கள். அந்த வேதவியாசரை சிவசிவா என்று நாட்களே தவமிருந்து வந்தவர் அல்லவா. வேதங்களை கையில் பிடித்துக் கொண்டு வேதங்களை பார்த்து கொண்டு வந்தவர். அதனால வயதான உருவத்தை போன்று இருந்தார். பல வயதாயிடுச்சு. வயதுகளை அடைந்திருக்கும்படியான வேதவியாசர். அந்த வயதான உருவத்தோடு இருக்கும்படியான வேதவியாசரா முந்தி முதலாக நம்மளுக்கு அனுப்பி கேட்டார் அல்லவா. அந்த அம்மா அம்பியினுடைய வீட்டுக்கு செல்ல வேண்டும். அம்பியினோடு முந்தி முதலாக ஒன்றாக சேர்ந்து குழந்தை பிறக்க வேண்டும் என்று தொழுதும் நெட்டினால் வியர்வையினால் அன்னைதன் துணிவுடின் தொகுள் நீக்கி விழுதுடை தனிதனும் மிகுந்ததோர் வியதனை முகம் நோக்கினாரே. நம்ம முகம் நோக்கி உற்று நோக்கி பார்த்தார். இன்று தினத்துல அந்த வேதவியாசுடைய முகத்தை உற்று நோக்கி பார்க்கிற அந்த அம்மா அம்பிகை. அம்பிகையின் முகம் நோக்கி பார்க்கும்படியான வேலையில அவனுடைய குணமாகப்பட்டது பழுதுபட்டதும் இக்குறுகுணம் ஈரனின் பார்வையினால் கடன் ஞான கண்ணால் பார்த்தாங்கம்மா. ஞான கண்ணால் திரும்பி பார்க்கிறார், ஓரமா திரும்பி பார்க்கிறார். அந்த வேதவியாசன் பார்ப்பதற்கு வயதான உருவத்தோடு தொப்பி கொண்டு பார்க்கிற வயசான கிழமை போன்று இருந்த உடனே நல்ல காவி காவலத்தை அணிந்து கொண்டும் இருப்பதை கண்டவுடனே அந்த அம்மா அம்பிகைக்கு அருவருப்பா இருக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்றது தெரியும். இவரோடு ஒன்றாக சேர வேண்டுமானால் கண் திறந்து நம்மால் சேர முடியாது. நம் இரண்டு கண்களையும் மூடிக்கொள்ள வேண்டும். அவர் கண்ணால் பார்ப்பாரானால் குழந்தை பிறக்கும், தேவாம்சமா குழந்தை பிறக்கும் என்ற அம்மா அம்பிகை தன்னுடைய இரண்டு கண்களையும் மூடிக்கொண்டிருக்கவும் வேதவியாசர் அறைக்கு வந்தார். அந்த வேதவியாசர் அறைக்கு வரும்படியான வெளியே அம்பிகை இருக்கின்றாள் அல்லவா. கண்களை மூடிக்கொண்டு இருப்பதை வேதவியாசர் நல்லா பார்த்திருந்தாலும் ஒரு வார்த்தையும் கேட்காமல் நின்று கொண்டே இருந்தார். இந்த அம்மா அம்பிகை கரமெடுப்பாள் என்று பல நிமிடங்களாக நின்று பார்த்தாலும் நம்ம கரம் எடுப்பது போன்று தெரியவில்லை. அதனால் வேதவியாசர் அருள் புரிய வேண்டும், குழந்தையோ ஜனனமாக இருக்க வேண்டும் என்று அந்த வேதவியாசரோ அம்பிகைக்கு அருள் கொடுக்கும் அடியான வேளையில அழைத்த மாமகன் அப்பொழுதும் அவனுடைய அணுகும் எனபோதும் தடைத்த நெஞ்சினால் அனந்தரும் இடதும் கொண்டாளிரும் தாமரை தொட்டி உடைத்த
உலகம் ஈட்டியும் முறகாட்டி இழைத்த பாவையினால் இருவர்க்கும் மண்ணிலம் இசைபுறாவோம் அவள் இசைவித்தாளே. அந்த அம்மா அம்பிகைக்கு யாதொரு குறைவொன்றும் இல்லாமலாம் திருகுறாட்டிதன் என்று சொல்லும்படியானவன் ஜனனமாக பிறந்தான். முந்தி முதலாக இருக்கிறான். அவன் முந்தி முதலாக பிறக்கும்படியான நிலையிலே நேத்திரம் தெரியாத கண் தெரியாத குருடாக பிறக்கிறான். அந்த அம்மா எப்படி கண்ணை மூடிக்கொண்டு இருந்தாலோ அதை போன்று பிறக்கும்படியான குழந்தையும் கண் தெரியாத குழந்தையா பிறக்கும், குருடாக பிறக்கும் குழந்தை பிறக்கும். அந்த வேதவியாசர் அறை விட்டு வெளியே வர அந்த அம்மா சத்தியாவதியோடு வந்த மகனே வேதவியாசா, பிறந்திருக்கும்படியான குழந்தையின் ஆடாருமா நகரங்களை ஆடுமா என்று கேட்கவும் வேதவியாசர் பார்த்தார். அம்மா பிறந்திருக்கும்படியான குழந்தை அங்கப்பழுதோடு பிறந்திருக்கு, நேத்திரம் தெரியாத கண் தெரியாமல் குழந்தை பிறந்திருக்கு. ஒரு குழந்தைனா எதிர்காலத்தில் பிறந்திருக்கக்கூடிய நாடாளக்கூடிய பிள்ளை. ஒரு நாடாளக்கூடிய மன்னன் என்பவன் சகலமும் அறிந்து தெரிந்திருக்க வேண்டுமானால் கண் தெரிய வேண்டும். அதனால இந்த குழந்தை என்பது நாடாளாது என்று சொல்லிவிடுகிறார். இந்த குழந்தை நாடாளாது அல்லவா, அதனால நம்ம அம்பிகை விட்டுட்டார். அம்பாலிகை வருமாறு அழைக்கிறார். அம்பாலிகை, நீயாயிரம் குறை ஒன்றும் இல்லாமல் குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்று சொல்றார். சொல்லுபடியான வேலை அம்மா அம்பாலிகை பார்த்தார். குறையில்லாமல் குழந்தையை பெற்றெடுப்பேன் என்று இந்த அம்மா தன்னுடைய அறைக்கு சென்று மஞ்சளையிலே அமர்ந்து கொண்டிருந்தார். வேதவியாசர் கிட்ட வந்தார். வேதவியாசா, சென்று குறை ஒன்றும் இல்லாமல் குழந்தை வரத்தை வென்று வர வேண்டும், அருள்கொடுக்க வேண்டும் என்று அம்மா சத்தியாவதி சொல்றார். சத்தியாவதியினுடைய சொல் கேட்டு குறை ஒன்றும் இல்லாமல் வேதவியாசர் உள்ளே செல்லுபடியான வரையில அந்த அம்மா அம்பாலிகை பார்த்தார். அம்பாலிகை என்ன நினைச்சா, கண்ணை மூடினால் குழந்தை என்பது கண்டறியாமல் பிறக்கும், தெரிந்து போயிடுச்சு. அதனால் கண்ணை மூடக்கூடாது. ஆனால் இந்த வேதவியாசரை பார்க்கும்படியான வேலையிலே இந்த அம்மாவுக்கு அருவருப்பதற்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு, கூச்சமா இருக்கு. சங்கட நன்மையோடு இருக்கும்படியான வேலையிலே அந்த அம்பாலிகை இடத்திலே வேதவி ஆசுரம் வந்தார் அல்லவா. அந்த வேதவி ஆசுரம் அருள்படிபடியான வேலையில இறைதிடும் துகள் கொடிக சடையவனம் கேட்டு நுங்கிடையல் போல இடத்திடும் கவின்மையுடை அவள் மனை எய்தாலும் இவனை கண்டு முளைத்திடும் கருதுடன் வெறியர் வரும் ஒன்றரும் நினையாதோ விளைத்திடும் கருவிளையும் மடவரும் மெய்யளவான் அவர் விளைவிட்டாளே. இரண்டாவது பிள்ளையாக பாண்டு மகாராஜன் என்று சொல்லும்படியான வெண்மை ரோகு போல் பிறக்கிறார். அருவருப்பு தன்மையோடு இருந்தார். அந்த அம்மா கண்களை மூடாமல் சகித்து கொண்டு விருந்ததாலே மேலெல்லாம் வெண்மை ரோகம் என்று சொல்லும்படியான குழந்தையாக பாண்டு மோகனமாக பிறக்கவா வேதவியாசர் அறை விட்டு வெளியே வருகிறார். மறுபடியான வரையில அந்த அம்மா சத்தியாவது மீண்டு ஓடி வர, மகனே வேதவியாசர், இரண்டாவது குழந்தையாக நாடாளுமா, இரண்டாவது குழந்தைக்கு ஒரு விதத்தில் மேரியேறி அங்கப்படுது, இரண்டாவது குழந்தையும் நாடாளாது என்று சொல்லிவிடுகிறார். நாடாளாது என்று ஒருபடியான வரையிலே அந்த வேதவியாசத்தில் மீண்டும் வர சொன்னார். அம்மா சத்தியா, மகனே மீண்டும் குறைவொன்றும் இல்லாமல் செல்ல வேண்டாம், நான் போய் அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன், குறையில்லாமல் குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்று அந்த அம்மா சத்தியாவதி மருமகள் கிட்ட ஓடி வந்தார். மருமக 2 பேர் கிட்ட ஓடி வந்த அந்த அம்மா சத்தியாவதி, ஏண்டி உங்ககிட்ட நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு குழந்தை அங்க பழுதில்லாமல் குறைவொன்றும் இல்லாமல் ஆட்சி முடிவதற்கு ஒரு குழந்தையை பெற்றெடுக்க சொன்னேன். உறுதி என்னவென்றால் அங்கப்படுவதோடு நேத்திரம் தெரியாமல் குழந்தை பெற்றெடுக்கிறேன், ஒருவள் எல்லாம் மேனியிலே அங்கப்படுவதோடு குழந்தை பெற்றெடுக்கிறார். இருவரும் குறைவொன்றும் இல்லாமல் குழந்தையை பெற்றெடுக்கும்படியான வேலையில மேனியிலே அங்கப்படுவி ஏதும் இல்லாமல் குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்று கூறினார். அவர் கூறுபடியான வேலையில அந்த அம்மா இருவரும் இன்றைய தினத்திலே குறையில்லாமல் குழந்தை பெற்றெடுப்போம், நீ சென்று வா சொன்னா அந்த அம்மா சத்தியாவதி விட்ட
அம்பிகையும் அம்பாளிகையுமாறு. இவர்கள் இருவரும் ஒருபடியான வேளையில அந்த அம்மா அம்பிகை அம்பாளிகை 2 பேர் அறையில இருக்காங்க. இவர்கள் இருவரும் அறையில இருக்கும்படியான வேளையில அம்பிகை அம்பாளிகை 2 பேர் பார்த்தா, அம்மா அந்த வேதவியாசர் பார்த்தா கண்ணை திறந்து கொண்டும் குழந்தையை விட்டெடுக்க முடியல, அங்க பழுது இல்லாம, கண்ணை மூடினாலும் அங்க பழுதோடு குழந்தை பிறக்கிறது, என்ன செய்வது என்று ஏது செய்வது என்று 2 பேரும் ஆலோசனை பண்ணார். அவரோடு கொண்டா சேர முடியாது. அம்பிகையும் அம்பாளியும் சோதனையை செய்யும்படியான வேலையில 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் பேசி பேசி பார்க்கிறார். அக்கா நீ போங்க, நீ போய் நல்லபடியா குழந்தை பெற்று எடுத்துட்டு வா சொல்லிட்டு அம்பிகை கிட்ட அம்பாளிகை சொல்றான். அந்த அம்மா அம்பிகை பார்த்தா, அடியே நான் தான் அக்கா, அக்கா சொல்வதை தங்கை கேட்க வேண்டும் அல்லவா, அம்பாளிகை நீ போ, குறையில்லாமல் குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்று அந்த அம்மா அம்பாளிகை இடத்திலே அந்த அம்மா அம்பிகை போய் சொல்றார். அம்பிகை சொன்ன உடனே இருவருக்கும் ஒருவருக்கு போட்டி வருது. அக்கா நீ போய் குழந்தை பெற்றெடு, தங்கச்சி நீ போடி அம்மா, நீ சென்று குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்று சொல்லவா அந்த இடத்துல அம்பிகையினுடைய தோழி பெண் ஒருத்தி நின்று கொண்டிருந்தார். அந்த அம்பிகையினுடைய தோழி பெண் நின்று கொண்டிருக்கவும் பணிவரைகளை செய்யும்படியான மங்கை. அந்த தோழி பெண் பார்த்தார், இவள் நின்று கொண்டு இருக்கபடியான வேலையில் அந்த அம்மா அம்பிகையோட அந்த தோழி பெண்ணை அடிச்சுக்கணும். அம்மா எனக்கு ஒரு உதவியை புரிய வேண்டும் என்று அம்பிகையினுடைய தோழி பெண்ணை அவள் அழைத்து வரும்படியான வேலையிலே அந்த அம்மா அம்பிகை பார்த்த, அம்மா எனக்கு ஒரு உதவி உன்னுடைய கேட்டார். தோழி பெண் பார்த்து, அம்மா ராணி அல்லவா நீங்கள் கட்டளை தானே இட வேண்டும், உங்களுக்கு எதுக்கு நான் என்ன உதவிகளை புரிய வேண்டும் என்று அம்பிகையினுடைய தோழி பெண் கேட்கமா. அம்மா அம்பிகை பார்த்த, அம்மா குறை ஒன்றும் இல்லாமல் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வரும், அந்த வேதவியாசனுடைய மூலமாக குறை ஒன்றும் இல்லாமல் மேனியிலே அங்க பழுது ஏதும் இல்லாமல் குழந்தை ஒரே ஒரு குழந்தை பெற்று கொடுத்துரு, அதுவே போதும் அம்மா சொல்லிட்டார். ராணி அல்லவா அந்த அம்மா அம்பிகை. அம்பிகையுடைய சொல் கேட்டு அம்பிகை சென்று அம்பாளிகை போன்றோம். அந்த அம்மா அம்பிகை எப்படி ஆடைகளையும் ஆபரணங்களையும் அணிவாரோ அதை போன்று உருவத்தெல்லாம் மாத்திரா தோழி பெண்களுக்கு. இந்த தோழி பெண்களுக்கு மாற்றுமடியான வேலையிலே அம்பிகை சென்று பஞ்சனிலே இருக்கமோ வேதவியாச நேரா பஞ்சனிலே சென்று அம்பிகை தோழி கடையன் பார்வை பார்க்கும்படியான வேலையில அம்பிகையும் கொடி தோழியும் விடத்தருளாமல் ஒரு இரவத்தினாலோ உம்பரும் பெருமரத்தினால் தருமணம் வந்து உதித்திடும் பதம் பெற்றால் வெம்படை தொழில் விதிரனும் என்று அவன் பெயர் மேனி மகவும் ஆசையினாலோ எம்பினால் வினால் ஒழியனும் மனம் நெறி ஏகினால் விடை கொண்டாளே. நம்ம அம்பிகையின் கொடிதோழி விடுத்தருள அவன் புரி தவத்தினாள். நம்ம என்ன தவம் புரிந்தாலோ தெரியல, அவள் செய்த தவமோ அவள் செய்த புண்ணியமோ என்னவென்று தெரியவில்லை. அந்த அம்மா தவம் செய்ததாலோ என்னமோ சந்தனம் கருதி பரிமளம் தனந்தடங்கும் தயங்குமார் விழில் சூழ். அந்த அம்மாவுக்கு ஆனந்தமாக நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. இந்திராதிபரும் போகமுற்று இசைதலும் இன்பமுற்று விண்ணோம் குறை ஒன்றும் இல்லாமல் உம்பரும் பெரு மரத்தினால் தருமனும் வந்து பதம் பெற்றாளாம். நம்ம தருமனே வந்து விறக்கும்படியான வரத்தை பெற்றெடுக்கும்படியானவர் அந்த அம்மா அம்பிகை தோழி. அந்த அம்பிகை தோழிக்கு குறையில்லாமல் வெம்படை தொழில் விதிரனும் என்றும் அவன் பெயர் மேனியிலே இசைத்தானே. விதிரன் என்று சொல்லும்படியான பெயரோடு தர்மமே ஒரு வித்தாகவும் தருமனாகவும் ஜனனமாக பிறந்தாராம் விதிராக. அந்த விதிரன் ஜனனமாக பிறக்கும்படியான வேலை அந்த அம்மா தோழி அம்பிகையுடைய தோழி இடத்துல அந்த அம்மா அம்பிகை வந்து குழந்தை வாங்கிட்டு இந்த அம்மா உக்காந்துற அந்த இடத்துல வந்து அமர்ந்துள்ள வேதவியாசர் அறை விட்டு வெளியே மறுபடியான விரையிலே சத்தியாவதி ஓடி வந்தார். மகனே வேதவியாசா, 3வது குழந்தையாகிலும் நாடாளுமா, நகரங்களை ஆளுமா என்று
வியாசரிடத்திலே கேட்கும்படியான வெளியில வேதவியாசர் பத்திரமா மூன்றாவது குழந்தை. மேனியிலே எந்த ஒரு அங்கமழுதும் கிடையாது. அழகிலும் சிறந்ததோர் பிள்ளை, அறிவிலும் சிறந்ததோர் பிள்ளை, புஜபல பராக்கிரமத்திலும் சிறந்ததோர் பிள்ளையாக பிறந்ததம்மா. நாளைக்கு பால் வாங்கி வச்சிடறேன்னா கடை டீ கடைகள்லாம் வந்து 5 மணில க்ளோஸ். நாளைக்கு கண்டிப்பா வாங்கி வச்சிடறேன். ஒரு கடை இருந்து செட்டியார் கடைன்னு அவர் வந்து வெளில போயிட்டாரு. அவர் எப்ப பார்த்தாலும் இருக்காது. அவர் வந்து வெளில போயிட்டாரு, ஆள் இல்லை. இல்லைன்னா அவர் இருந்தாருன்னா எனக்கு பிரச்சனை கிடைக்கும். இது போல அட்ஜஸ்ட் பண்ணி நாளைக்கு நாங்க கண்டிப்பா. அறிவோம் விநாயகாய நமக. கேளுமையா ஜனமே ஜெய மகாராஜனே. அந்த அம்மா சத்யாவதிடத்திலே அந்த அம்மா சொல்றார், விதுராழ்வார் ஜனனமாக பிறந்தார். ஆனால் அம்பிகையினுடைய தோழி பெண்ணுக்கு ஜனனமாக பிறந்தார். இந்த குழந்தையோ நாடாளாது நகரங்களை ஆளாது என்று கூறி நேராக அந்த வேதவியாசரோ குறைவொன்றும் இல்லாமல் சத்யாவதியிடத்திலே அனுமதிகளை பெற்றுக்கொண்டு நேரா காட்டுக்கு போறார். காட்டுக்கு செல்லணும் அல்லவா, வேதங்களை வளர்க்க வேண்டும், பணிகளை புரிய வேண்டும் என்றே செல்லவா. அந்த அம்மா சத்யாவதி 3 பேர குழந்தைகளை குறைவொன்றும் இல்லாமல் வளர்த்தார். கங்கை மைந்தர் பீஷ்மாச்சாரியாரே தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் இருந்து அவர் கல்வி போதனைகள் எல்லாம் கற்றுக் கொடுத்து 3 பிள்ளைகளுக்கும் குருவாகவே கல்வி போதனை எல்லாம் கற்றுக் கொடுக்கிறார். இவர் கல்வி போதனை எல்லாம் விடுபடியான நிலையிலே அந்த 3 பிள்ளைகளிலும் குறைவொன்றும் எல்லாமலும் அந்த 3 பிள்ளைகளிலும் யாதொரு குறைவொன்றும் எல்லாமலும் அவர் கல்வி போதனையெல்லாம் அளித்து வருவடியானவையிலே கங்கை மைந்தர் பீஷ்மாச்சாரியார் பார்த்தார். திருக்கராட்டுதன் பாண்டமகாராஜன் விதிராழ்வார் என்று சொல்லும்படியான 3 பிள்ளைகளும் வளர்ந்து வருவடியான வேலையிலே அந்த 3 பிள்ளைகளுக்கு முடிசூட்ட வேண்டும் என்று அனதிக்கும் 2 நாளும் வந்து அடிதழும் அம்பிகை மகன் தன்னை வானதி திருமகன் ஒரு தளம் தினம் தினில் மங்கள முடிசூட்டி பால் நிற திரள் பாண்டு போஷணையின் பதிமுழுமதியாக்கி கண்ணிரா தொடை விதிரணோ அமைச்சலும் இக்காவலுக்கு என வைத்தானே. அணிதிக்கும் 2 நாளும் வந்த அடிதொடும் அம்பிகை மகன் தன்னை, அம்பிகையினுடைய பெண்ணனா திருகிறாட்டுதல், அந்த திருகிறாட்டுதனை வருமா அழைத்து வானதி திருமகன் ஒரு தினந்திரி மங்கள முடிசூட்டினார். பீஷ்மாச்சாரியார் முடிசூட்டுகிறார். அந்த பீஷ்மாச்சாரியார் யாதொரு குறைவொன்றும் எல்லாமலும் அவர் மங்கள முடிசூட்டும்படியான வேளையில பால் நிற திரள் பாண்டவுக்கு படைக்கு சேனாதிபதி என்று சொல்லும்படியான பட்டம், படை என்று இருக்கும். தரைப்படை, தேர்படை, குதிரைப்படை, யானைப்படை என்று சொல்லும்படியான படைக்கெல்லாம் சேனாதிபதி தலைவர் என்று பாண்டுவை நியமிக்கிறார் பீஷ்மாச்சாரியர். 3வதாக விதிராழ்வாரை முதல் அமைச்சர் என்றும் மந்திரி என்று சொல்லும்படியான பட்டத்தை அந்த விதிராழ்வாருக்கு பட்டத்தை சூட்டி 3 பிள்ளைகளும் யாதொரு குறைவொன்றும் இல்லாமலும் அஸ்தினாபுரத்திலே ஆட்சிகளை புரிந்து வரும்படியான வெளியிலே அந்த திருநாட்டின மகாராஜனுக்கு முடிசூட்டியதால் பீஷ்மாச்சாரியார் பார்த்தார். குறையில்லாமல் திருமணம் செய்ய வேண்டும் அல்லவா, மன்னனுடன் பட்டத்தில் அரசி என்று அமர வேண்டும், சிறந்ததோர் மங்கையை பெற வேண்டும், குறைவொன்றும் இல்லாமலும் திருமணம் செய்து வைக்க வேண்டும்.
அழகிலும் சிறந்ததோர் மங்கையாக இருக்க வேண்டும், அறிவிலும் சிறந்ததோர் மங்கையாக இருக்க வேண்டும். அதை போன்று மங்கை ஒருத்தி எங்கு இருப்பார் என்று ஒற்றைகளையும் தூதர்களையும் அனுப்பி 56 தேசம் முழுவதும் தேட சொல்றார். அந்த 56 தேசம் முழுவதும் தேடும்படியான வெளியிலே காந்தார தேசத்தை ஆண்டொருபடியானவன் சுபால மகாராஜ். அந்த சுபால மகாராஜனுடைய மகளாக விளைந்து வரக்கூடியவள் காந்தாரி. காந்தாருடைய சகுனி தம்பி சகோதரன் சகுனி மாமன். அந்த சகுனுடைய சகோதரி அல்லவா காந்தாரி. அந்த காந்தாரி அழகிலே சிறந்ததோர் மங்கையாகவும் அறிவிலும் சிறந்ததோர் மங்கையாக இருக்கவும் அந்த பீஷ்மாச்சாரியார்கிட்ட வந்து தூதுவர்களும் ஒற்றர்கள் எல்லாம் வந்து சொல்றார். இந்த தூதுவர்களும் ஒற்றர்கள் எல்லோரும் ஓடி வந்து பீஷ்மாச்சாரியாரிடத்திலே கூறுவோம், நேரா காந்தார தேசத்தின் மீது போர் தொடுப்பது போன்று சேனைகள் எல்லாம் எடுத்துட்டு போறார். செல்லும்படியான வேலையில காந்தார தேசத்தில் இருக்கும்படியான மக்கள் எல்லாம் பயந்து போகிறாங்க. என்னடா இது, ஏதோ ஒரு சேனையெல்லாம் நம் மீது போர் தொடுப்பது போன்று வருகிறதே என்று மக்கள் எல்லாம் பயந்து ஓடும்படியான வேலையில சுபால மகாராஜ் பார்த்தார். தன் மந்திரிகள் பிரஜாவைகள் சூழ அரசவையில் வாயிற்படியிலே வந்து நின்று பார்த்தார். பார்க்கும்படியான வேலையில வெகு தொலைவில் பார்த்தால் வெண்மை நிற ரதமும் வெண்மை நிற ரத குதிரைகளையும் வெண்மை நிற ரத கொடியையும் வெண்மை நிற ஆடைகளை கொண்டிருக்கும்படியான நபராக முதன்மை தாங்கி முன்றதமாகப்பட்டது வந்து கொண்டிருந்ததாம். வருவது கங்கை மைந்தர் பீஷ்மாச்சாரியார் என்று சுபால மகாராஜனுக்கு தெரிந்து விடுகிறது. என்னடா இது, பீஷ்மாச்சாரியார் நம்மீது பொருள் எடுக்கிறாரே. காந்தார தேசத்துக்கும் அஸ்தினாபுரத்துக்கும் சண்டை கிடையாது, பகை கிடையாது, நட்புறவு கிடையாது. அவர் அவருடைய பணியை பார்ப்பார், நாம் நம்முடைய பணிகளை பார்த்து வருகிறோம் அல்லவா. ஆனா இந்த பீஷ்மாச்சாரியார் போர் தொடுப்பது போன்று வருகிறார் என்று அந்த சுபால மகாராஜன் பீஷ்மாச்சாரியாருடைய அருகாமையில் சென்றார். ஏன் பீஷ்மாச்சாரியாரே, வந்ததின் காரணம் என்னவென்று கேட்கவா. பீஷ்மாச்சாரியர் பார்த்தார், அப்பா சுபால மகாராஜனே, உன் மகளாக இருக்கும்படியான காந்தாரி திருவிராட்டுதலுக்காக பெண் கேட்க வந்தேன் என்று கூறினார். சுபால மகாராஜன் பார்த்தார், ஐயா தாராளமாக பெண் கொடுப்பேன் என்று சுபால மகாராஜன் சம்மதத்தை சொல்லுவார். சம்மதத்தை கூறி தகுந்ததொரு நாள் குறித்து பீஷ்மாச்சாரியார் அஸ்தினாபுரத்துக்கு போகிறார். இந்த செய்தியாகப்பட்டது காட்டிலே சென்று சகுனியும் சகுனுடைய தம்பிமார்கள் எல்லாம் காட்டில வேட்டையாடி அன்ற தினத்தில் தான் நாட்டுக்கு வருகிறார். அவர்கள் நாட்டிற்கு வருவடியான நிலையிலே சகுனி மாமன் பார்த்தார். தந்தையே, என் தங்கையாக இருக்கும்படியான காந்தாரிக்கு திருமண ஏற்பாடுகளை செய்தாய் அல்லவா. அதனால என் தங்கைக்கு எவருடன் நீ ஸ்ரீவரத்தை அடித்தாய், நீ ஏற்பாடுகளை செய்தாய் என்று கேட்குமா. அங்கு வரும்படியான சுபால மகாராஜன் பார்த்தார். மகனே சகுனே, குறைவொன்றும் எல்லாமலும் அஸ்தினாபுரத்தினுடைய வேந்தனாகவும் மன்னனாக வரும்படியான திருவிராட்டின மகாராஜனுக்கு திருமணம் செய்வதற்காக ஏற்பாடுகளை செய்தேன் என்று சுபால மகாராஜனுவா குரவா சகுனி மாமன் பார்த்தார். தந்தையே, அந்த திருவிராட்டுதனுக்கு கண்டறியாதல்லவா, குருடோடு இருக்கும்படியான ஒரு நபருக்கு, கண்டறியாத ஒரு நபருக்கு அழகான மங்கையாக இருக்கும்படியான என் தங்கை காந்தாரியை கொடுக்க முடியாது என்று மறுப்புகளை கூறுகிறானாம் சகுனி மாமன். சுபால மகாராஜன் பார்த்தார், சகுனி, இன்றைய தினத்திலே உன் தங்கையை எப்படி இருந்தாலும் சரிதான், அந்த திருவிராட்டுதனுக்கு திருமணம் நடந்தே திரும் விதி, வேறு வழி கிடையாது. ஏன்னா 2 வழிகள் தான் இருக்கு. ஒன்று, காந்தார தேசத்தில் இருக்கும்படியான சேனைகள் எல்லாம் சென்று பீஷ்மாச்சாரியாரோடு யுத்தம் புரிய வேண்டும். பீஷ்மாச்சாரியாரோட யுத்தம் புரிந்தா பீஷ்மாச்சாரியார் மாண்டு முடிவாரா? எம்பெருமான் நாராயணனுடைய அம்சமாக இருக்கும்படியான பரசுராமரையே வென்றவர். மரணம் என்பது அருகாமையில் நெருங்காதவர், நினைத்த வேளையில் யமதர்மனை அடைக்கக்கூடியவர். அதனால பீஷ்மாச்சாரியாரை வெற்றி அடைய முடியாது.
காந்தார தேசத்தில் இருக்கும்படியான சேனைகள் எல்லாம் சென்று பீஷ்மாச்சாரியாரோடு நாம் யுத்தத்தை முடிவோமானால் நாம் எல்லாரும் ஆண்டு மடிந்து இறந்து விடுவோம். நாம் எல்லோரும் ஆண்டு மடிவோமானால் காந்தாரியை அழைத்து சென்று திருவிராட்டுதனுக்கு திருமணம் பண்ணி வைப்பான். ஒரு வழி. இரண்டாவது வழி, நாம் எல்லோரும் உயிரோடு இருந்து நாமே திருமணத்தை பண்ணி வைப்பது. நாம் எல்லாம் உயிரோடு இருக்கலாம், சேமமா இருக்கலாம். அந்த அம்மா காந்தாரியை அழைத்து சென்று நாமளே திருமணம் பண்ணி வைக்கலாம். இரண்டு வழிகள் தான் இருக்கிறது. எப்படி இருந்தாலும் சரியே காந்தாரிக்கும் திருவிராட்டின மகாராஜனுக்கும் திருமணம் நடந்தே தீருமென்று சம்மதத்தை சொல்லிவிட்டார். சகுனி மாமன் பார்த்தார். சரி என்ற சம்மதத்தை உரிவிடுத்து அந்த காந்தார தேசத்திலே அந்த அம்மா காந்தாரியை அழைத்து சென்று குறைவொன்றும் இல்லாமலும் திருவிராட்டின மகாராஜனுக்கும் காந்தாரிக்கும் நதியளித்தவன் கேவலின் தூதர் போய் நடைவுடன் காந்தாரபதியேந்து மெய்கண்ணினை தருமுகாபதியனும் மலர்ந்தோர்ந்தான் மனிதலா தென்குல குலத்தவனாகவா விழியனும் மகளெனும் தமர் சொல்லா குரலுற்று விதியளித்த என்ற உலமக ஆதலமடா மேதனா தகுவர்களாலே. அந்த திருவிராட்டின மகாராஜனுக்கும் காந்தாரிக்கும் குறைவொன்றும் இல்லாமலும் அவர் திருமணத்தை செய்யும்படியான ஏற்பாடுகளை செய்யும்படியான வெளியில அந்த அம்மா காந்தாரி மனசோடு நினைச்சார். தன் கணவன் காணாத உலகத்தை நாம் காணக்கூடாது என்று பட்டே வஸ்திரங்களை எடுத்து வந்து தன்னுடைய கண்ணால துணியால மறைச்சுள்ளார். அவள் கண்கள் எல்லாம் மறைத்து கொண்டு திருவிராட்டின மகாராஜனுக்கும் காந்தாரிக்கும் திருமணத்தை செய்யும்படியான வெளியிலே அஸ்னாபுரத்திலே ஆனந்தமாகவும் இன்பமாக வாழ்ந்த மறுபடியான வெளியிலே அருகாமையில் அஸ்னாபுரத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய ராஜ்யம் குந்திபோஜனம். அந்த குந்திபோஜன நாட்டிலே குறைவொன்றும் இல்லாமல் ஆட்சி செய்து வரக்கூடியவர் குந்திபோஜன மகாராஜ். அந்த குந்திபோஜன மகாராஜனுக்கு யாதொரு குறைவொன்றும் இல்லாமலும் சீரும் சிறப்புமாக அழகோடும் அறிவோடும் சிறந்ததோர் மங்கை குந்தமாதேவி என்று சொல்லுவார். இந்த அம்மா குந்தமாதேவி சூரசேன மகாராஜனுக்கும் மாரிஷிக்கும் மகளாக பிறந்தவர். அந்த சூரசேன மகாராஜனுக்கு 10 ஆண் பிள்ளை. அந்த 10 ஆண் பிள்ளையில வயதில் மூத்தவர் வசுதேவர், பகவான் கிருஷ்ணனுடைய தந்தை வசுதேவர். அந்த வசுதேவர் வயதில் மூத்தவர் அல்லவா. 5 பெண் பிள்ளைகள் பிறந்தது. 5 பெண் பிள்ளையில வயதில் மூத்தவராக இருக்கக்கூடியவள் விரதை. இந்த விரதை என்று சொல்லும்படியான மங்கையை குந்திபோஜன மகாராஜன் எடுத்து வந்து அழைத்து வந்து வளர்ப்பு மகளாக வளர்த்தார். வளர்ப்பு மகளாக வளர்த்ததால் குந்தமாதேவி என்று சொல்லும்படியான பெயர். குந்தமாதேவி என்று சொல்லும்படியான பெயரோடு அவள் இன்பமாக வளர்ந்து வரும்படியான விலையிலே அந்த குந்திபோஜன ராஜ்யத்தில் குந்தியாளரும் கலைமகள் பற்றினால் ஊத்திரும் புனையும் கற்பால் அந்திவாய் அருந்ததி பெரும் பொற்பையினால் அவனிமானிகரண்ண குந்தி பேரரசனின் சூரன் என்பவன் மகள் உருகுலம் தழைத்தோங்க வந்தியாவரும் விரத என்றும் அடிதழ மதியனவோ வளர்கின்றாளே. இந்த அம்மா குந்தி பேரரசனின் சூரன் எனும் பவல் மகள் உருமுகலும் தழைத்தோங்க சூரசேனுடைய மகளாக பிறந்து குந்திபோஜனுடைய வளர்ப்பு மகளாக வளர்ந்து ஆனந்தமா வளர்ந்துட்டு வராள். சீருடைய விளக்கு அவள் ஆனந்தமாக வளர்ந்து வரும்படியான நிலையிலே அந்த குந்திபோஜன நாட்டிலே தவம் இருக்க வேண்டும் என்று முனிவர்களில் ஒருவராக வெளிவரக்கூடியவர் தூர்வாசன். மிகுந்த ஒரு பெருத்ததொரு கோபத்தை கொண்டிருக்கும்படியானவர் தூர்வாசன். அந்த தூர்வாச முனிவர் பார்த்தார். இன்றைய தினத்திலே யாதொரு குறைவொன்றும் இல்லாமலோ
நாம் இந்த குந்திபோஜன நாட்டிலே சென்று யாகத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு துர்வாச முனிவரோ குந்திபோஜனம் வழியாக மறுபடியான வெளியிலே அந்த குந்திபோஜன மகாராஜன் பார்த்தார். அந்த மாதியில மடமையில் எணிவினை யாடும் வெள்ளிய என்றாலும் முந்த மாதவன் குறிதுறும் வாசமா முனியும் அவ்வழி வந்தான். வந்த மாதவன் அடிபணிந்து இவனை நீ வழிபடும் கடதந்தை இந்த மாதவன் மொழிபடி குறித்தற்குற்று வேறும் வழி நின்றால் அங்கு வந்திருக்கும்படியான தூர்வாச முனிவர் அந்த தூர்வாசருடைய பணம் அணிந்தார், பாதம் பணிந்து நின்று கொண்டிருக்கிறார் குந்திபோஜன மகாராஜன். அந்த குந்திபோஜன மகாராஜன் பாதம் பணிந்து நின்று கொண்டிருக்கபடியான வேளையில தூர்வாச முனிவர் பார்த்தார். பா குந்திபோஜன மகாராஜனே, நான் ஒரு யாகத்தை செய்ய வேண்டும், அதற்கு பணிவிடைகளை செய்வதற்கு பணிவிடை ஆட்கள் எல்லாம் வேண்டும் என்று கூறினாராம் தூர்வாச முனிவர். அந்த தூர்வாச முனிவரோ குருபடியான வெளியில அந்த குந்திபோஜன மகாராஜன் தன்னுடைய அரசவையில இருக்கும்படியான 1000 பணிவிடையாளர்களை அழைத்து வந்து வரிசையா நிற்க வைக்கிறார். ஒருவரா வரிசையா நின்று கொண்டிருக்கிறார். இவர்கள் ஒருவராகவும் வரிசையாக நின்று கொண்டே இருக்கும்படியான வேலையில தூர்வாச முனிவர் எல்லாரும் பார்த்துட்டு வர ஒருவரா பார்க்கிறார். சிறந்தவர் எவரோ அவர் அடிச்சுட்டு போனா சொல்லி இவர் பார்த்து கொண்டு இருக்கபடியான வேலையில அந்த அம்மா குந்தமாதேவி சின்னஞ்சிறு பிள்ளை, விளையாட்டு பிள்ளை, மங்கை பருவம் கூட அடையாமல் இருக்கும்படியான சின்னஞ்சிறு பிள்ளை பள்ளியோட படிக்கிறார். அந்த அம்மா இன்னும் வயதுக்கு வரணும். அந்த அம்மா சென்று பள்ளியிலே பள்ளிக்கூடத்தில் பள்ளி படிச்சு கொண்டிருக்கிறார். அவள் கல்வியெல்லாம் கற்று வரும்படியான வேலையில நம்மளாம் சின்ன வயசுல படித்திருப்போம். பள்ளிக்கூடத்தில் படித்தா காலையில பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு மனம் போக வேணாம் சொல்லும். நாம் இதுக்கு பள்ளிக்கூடம் போன சொல்லிட்டு அழுவோம், அடம்பிடிப்போம். நான் பள்ளிக்கூடம் போகல, எனக்கு விருப்பம் இல்லை, பள்ளிக்கூடம் போகல. அந்த பள்ளிக்கூடத்து புக்கெல்லாம் பையெல்லாம் எடுத்து ஓரமா வச்சுருவோம், ஒடி வச்சுருவோம். ஆனா அந்த அம்மா குந்தமாதேவி குறையில்லாமல் கல்விசாலைக்கு சென்று கல்வி கற்பாள். இந்த கல்வியெல்லாம் கற்கும்படியான வேலையில சின்ன வயசுல நம்ம பள்ளிக்கூடம் படிக்கிறப்ப நம்மளுக்கு ஒன்று தோணும். காலையிலிருந்து பள்ளிக்கூடத்துல பெல் அடிக்கும். அந்த சத்தம்லாம் நமக்கு பெருசாகவே இருக்காது. மாலை வேலை தண்ணியில் கடைசி பெல் அடிக்கும், வீட்டுக்கு போறதுக்கு வீட்டு பெல் அடிக்கும். அந்த சத்தமாகப்பட்டது கேட்கும்படியான வேலையில பள்ளிக்கூடத்திலிருந்து நம்ம எப்படி ஓடுவோம்னா, பின்னங்காலாகப்பட்டது பிடரையில் வடுபடியான அளவுக்கு வேகமா ஓடும். எதையோ சாதிச்சது போன்று வீட்டுக்கு போனா என்னமோ ஆனந்தமா சந்தோஷமா இருக்கிறது போல, யமனிடத்தில் சென்ற உயிர் மீண்டும் வந்தது போல சந்தோஷமா ஓடுவோம் வீட்டுக்கு. நாம் அது போன்ற நம்ம குந்தமாதேவி ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் குந்திபோஜனுடைய அரசவையில அவள் ஓட்டு நடையமாக ஓடி வரும்படியான வெளியில குந்திபோஜன மகாராஜனுக்கு தன் மகன் மீது அளவற்ற பாசம், அளவற்ற அன்பு. அதனால நம்ம குந்தமாதேவியை கண்டவுடனே ஆனந்த களிப்படைந்து குந்தமாதேவி ஓடி சென்று கட்டி தடவி ஆனந்தத்தை அடைகிறாரா மகளே என்று. அவள் ஆனந்தத்தை அடைந்து நின்று கொண்டிருக்கவோ தூர்வாசன் பார்த்தார். குந்திபோஜா, யார் இந்த மங்கை சின்னஞ்சிறு பெண்ணாக இருக்கிறாரே, யார் என்று தூர்வாசன் கேட்கும்படியான வேளையில குந்திபோஜன மகாராஜன் பார்த்தார். ஐயா, இவள்தான் என்னுடைய அழகான மங்கை பெண் குந்தமாதேவி என்று குந்திபோஜன மகாராஜனோ தூர்வாசன் பார்த்தார். அப்படி என்றால் குந்தமாதேவியே எனக்கு பணிவிடைகளை செய்யும். ஏன்னா இந்த குந்தமாதேவி என்பவள் எதிர்காலத்தில் ஒரு மன்னனை திருமணம் செய்து கொள்ளக்கூடியவள். இவளை நான் சோதனை செய்து பார்க்க வேண்டும். குறைவொன்றும் எல்லாவெல்லாம் எனக்கு பணிவிடைகளை செய்கிறாளா இல்லையா, கல்வி போதெல்லாம் சரியான முறையில் கற்றாளா இல்லையா என்று பார்க்க வேண்டும். இவள்தான் எனக்கு பணிவிடைகளை செய்ய வேண்டும் என்று தூர்வாச முனிவர் ஆணையிடுகிறார். குந்திபோஜன மகாராஜன் பார்த்தார். ஐயா, என் மகள் குந்தமாதேவி சின்னஞ்சிறு பிள்ளை, விளையாட்டு பிள்ளை, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஏதாயிலும் தவறுகள் செய்த சாபத்தை கொடுத்துறாதீங்கோ என்று குந்திபோஜன மகாராஜனோ தூர்வாசர் சம்மதத்தை சொல்றார். சாபத்தை கொடுக்க மாட்டேன்,
கவலைப்படாதே, என்னுடன் அழைத்து வைக்க வேண்டுமென்று அந்த தூர்வாச முனிவரோ கூறவோ, அந்த தூர்வாச முனிவர் குறையில்லாமல் யாகத்தை நடத்த வேண்டுமென்று கடங்குளம் துறவரும் அம்மனை ஆடலும் கனகமில் கொடிபூஷலும் வடங்கும் தன்புணல் ஆடலும் துறைவரி வண்டலாடலாமாரி முடங்கும் சங்கனும் தவம் தரும் பணியிலா முண்டும் செய்யல் குன்றும் தடங்கும் செஞ்சும் சுரப்பும் எழுமலர் சேவலையும் தனிதனி மறந்துட்டாளே. அந்த அம்மா குந்தமாதேவி சீரும் சிறப்புமா பணிபடைகளை செய்ய ஆரம்பிக்கிறார். தூர்வாசர் குறைவொன்றும் இல்லாமல் யாகத்தை தொடங்கி முடங்கும் சங்கன தவந்தரும் மணிநிலா முன்றிலும் செய்கின்றார். இரவு வேலையென்றும் வாராமலும் பகல் ஒன்றும் வாராமலோ அவர் யாகத்தை நடத்தவோ இந்த அம்மா குந்தமாதேவி குறைவொன்றும் இல்லாம் கேட்பதற்கு முன்பாகவே பணிவிடை எல்லாம் செய்யறார். அந்த தூர்வாசர் அடுத்தது என்ன ஒரு பொருள் கேட்பாரோ அந்த பொருளை கேட்பதற்கு முன்பாகவே இந்த அம்மா ஓடுறார். ஐயா தூர்வாசரை இந்தாங்க பொருள். கரம் நீட்டுவதற்கு முன்பாகவே இந்த அம்மா கரத்தை நீட்டிட்டு தயாரா இருக்கிறார். அந்த தூர்வாசருக்கு வேண்டிய பணிவிடைகளையும் சீரும் சிறப்பமாகவோ சிறந்ததோர் முறையிலே செய்யும்படியான வேளையிலே தூர்வாசர் முனிவர் பார்க்கிறார். தொழுதும் தனிதாளால் செய்யும் பஞ்சும் எழுதனும் தோளில் செழித்தோதை விழாடோ எழுதினும் பெறாதோ இளமையில் முதுகுறைந்து யாதும் யாதும் முறை செய்தால் முழுமுது நெஞ்சுரா கோபமோ மிகு முனி முனிவரால் மகிழ்ச்சி வையோ பழிதிலால் அன்புடன் கேட்டு நான் ஒன்று போல் பன்னிரு மதிசேரா. அந்த தூர்வாசனுடைய மனமாகப்பட்டது ஆனந்தம் படிப்படியாக அந்த அம்மா பணிவிடைகளை செய்தார். அவள் பணிவிடைகளை செய்து முடிக்கவும் தூர்வாசர் யாதொரு குறைவொன்றும் இல்லாமலும் சீரும் சிறப்புமாக யாகத்தை செய்து சிறந்த முறையில யாகத்தை முடிக்கிறார். இவர் யாகத்தை முடிக்கபடியான வேளையில அந்த அம்மா குந்தமாதேவி நின்றுட்டு இருக்கா. இவள் நின்று கொண்டு வருபடியான வேளையில தூர்வாச முனிவர் பார்த்தார். அம்மா குந்தமாதேவி, உனக்கு என்ன வர வேண்டும்? வேண்டிய வரத்தை நீ என்னிடத்திலே கேட்க வேண்டும் என்று கூறவா. சின்ன பெண்ணா இருந்தாலும் நம்ம யோசித்து பதில் சொன்னார். யா தூர்வாச முனிவரே, நான் சின்னஞ்சிறு மங்கை, விளையாட்டு பிள்ளை. எனக்கு எது வேண்டுமோ எனக்கு தெரியாது. சின்ன பிள்ளை அல்லவா, எனக்கு என்ன வேண்டுமோ நீங்களே எனக்கு தர வேண்டும் என்று குந்தமாதேவியோ கூறவா தூர்வாச முனிவர் பார்த்தார். மா சின்ன பெண்ணாக இருந்தாலும் அருமையாக கூறினார். ஏன்னா சின்ன பெண் நேராக கேட்டிருக்கலாம், ஐயா ஒரு பொண்ணோ பொருளோ கொடுங்க சொல்லிட்டு போயிருக்கலாம். எனக்கு என்ன வேண்டுமோ நீங்களே அறிந்து தெரிந்து ஞானத்தின் மூலமாக தர வேண்டும் என்று அந்த அம்மா சொல்லிவிட்டார். தூர்வாசை பார்த்தார். குந்தமாதேவியுடைய எதிர்காலத்தை பார்க்கிறாராம் ஞானத்தின் மூலமாக. அவன் ஞானத்தின் மூலமாக குந்தமாதேவியுடைய எதிர்காலத்தை பார்க்கும்படியான வேளையிலே நம்ம குந்தமாதேவி பாண்டமகாராஜனை திருமணம் செய்து அமுதங்க முனிவர் அளிக்கும்படியான சாபத்தின் பயனால் குழந்தை பெறாமல் இருப்பார் என்று தெரிய வருகிறது. அதனால் அந்த குந்தமாதேவிக்கு 5 மந்திரத்தை கூற வேண்டும் என்று அம்மா குந்தமாதேவி என்று அழைத்து சென்று வரும்படியான தூர்வாசரோ விரதை தன்னை அத்த வேணதியினாலும் மரகனும் பெரிது வந்து எனது அவளுக்கு அரிதும் எனதும் ஈட்டியவை நெடுங்கடல் அவனி மேல் யார் வல்லாரோ தெரிவை கோல் என செபிப்படுத்தி ஒரு மறை தேவரில் யார் யாரையோ கருதி நீ வர அனைத்தனையும் அவரவர் கணத்தினாலோ கரம் சேர்வாரே. இன்றைய தினத்திலே 5 மந்திரத்தை உன்னெடுத்து விடுத்து அந்த 5 மந்திரத்தின் பயனாக எந்த தேவரை வர வேண்டும் என்று எடுக்கிறாயோ
அந்த தேவரெல்லாம் ஒரு மறையினால் தேவரையும் யார் யார் கருதி நீ அடைத்தாயோ, யார் யார் அடைத்தாலும் பரவாயில்ல, எவராக இருந்தாலும் சரிதே கனவொழுதில் வந்து முன்னிப்பா. எப்பொழுது விட்டாலும் சரிதான், இரவு வேலையா இருந்தாலும் சரி, பகலாக இருந்தாலும் சரி, அல்லும் பகலும் 64 நாடி சொல்லுவாங்க. குறைவொன்றும் இல்லாமல் இந்த 24 மணி நேரம் எப்ப விட்டாலும் தேவர்கள் வருவாங்கப்பா என்று தூர்வாச முனிவரோ 5 மந்திரத்தை கொடுக்கிறார் குந்தமாதேவி கிட்ட. அந்த 5 மந்திரத்தை குந்தமாதேவியோ வரமா தூர்வாசர் பார்க்கிறாரம்மா, நான் வரட்டுமா என்று குந்தமாதேவிடத்திலே அனுமதிகளை பெற்று தூர்வாசனோ காட்டுக்கு செல்லும்படியான வேளையிலே அந்த அம்மா குந்தமாதேவி பார்த்தா தன் தந்தையிடத்திலே சொல்ல மந்திரத்தை கொடுத்ததெல்லாம் இவள் மந்திரத்தை கூடாமல் கொடுக்காமல் இருந்ததையும் தம்மையும் ஒப்பதோர் மகவேனையும் தருவரும் தவப்பயன் என பெற்று இம்மறையினால் இன்மையினால் உனக்கு வந்து எய்தியரோ என கூறினாலே. இந்த அம்மாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. என்னன்னா, தூர்வாச முனிவர் 5 மந்திரத்தை கொடுத்தார். நாம் ஒரு சாதாரண மானிடன், நாம் ஒரு மானிடனாக இருந்து தேவர்களை வருமாறு அழைத்தால் அழைத்தவுடன் வருவார்களா, தேவர்கள் வருவார்களா என்று சோதனை செய்து பார்க்க வேண்டும் என்று மனதில் நினைச்சுட்டார். இவள் சோதனை செய்ய வேண்டும் என்று அருகாமையிலே ததையும் வண்டு மிகும் கருகுடல் கண்ணியும் அத்தனி மறையனும் படமும் கண்பாலுற்று சுதை நிலா எழும் மாளிகை தனத்திடும் நிலா எழுதுமுற்றோ இதயமாமலர் கலைத்து நின்று அன்பினோடும் இயம்புவாள் எதிரோடும் உதயவானும் மலர் விசை அணையனும் ஒரு கணாதனில் வந்தான். இந்த அம்மா மந்திரத்தை சோதனை செய்து பார்க்க வேண்டும் மனதிலே நினைத்து கொண்டு அவள் குறைவொன்றும் எல்லாம் மந்திரத்தை சோதனை பண்றதுக்காக ஓடுமடியான யமுனை நதிகரையிலே வந்து ஸ்நானம் செய்து சூரிய நமஸ்காரங்களை புரிந்து அந்த அம்மா மனசுல நினைச்சு பார்க்கிறார், யாரை அழைக்கலாம்? ஏன்னா 33 கோடி தேவர்கள் இருக்கிறார், எவரை அழைப்பது என்று மனதிலே நினைத்து கொண்டு இருக்கும்படியான விலையில இரவு வேலை அந்த அம்மா சென்றது. ஏன்னா கதையும் வண்டுமீர் கழுங்குழலும் கத்தியும் கண்ணியும் அந்தனையும் மறையும் பயனும் கண்பால் சுதை நிலா எழும் மாளிகை. சுதை நிலான நிலா சந்திர பகவான், சந்திரன் தோன்றும்படியான வேளையில் தேவர்கள் 33 கோடி தேவர் இருக்கா. ஆனா இரவு வேளையில் வராதவன் யார்? சூரியன் ஒருவன் தான். சூரியனை வருமாறைத்தார், வருவானா என்று மனதிலே நினைத்து கொண்டு அவள் சோதனையை செய்ய வேண்டும் என்று அந்த அம்மா ஓடுமடியான யமுனை நதியிலே நீராடி உருகொளும் சபையினால் உழைத்து அங்குதன் அறிவிலொற்றான் வரவெனும் பரத்தினால் ஒருமெனும் என மரத்தனையோம் உனக்கும் உன் செம்மறை உரை செய்து குருக்களும் எனப்படா என்பட்டதோ அறிவையும் நின்குளம் என கொடிதென்றோர் அரக்கன்மையுரா மனமிக்க கொதிதனக்கும் 1000 மடங்காக. அந்த சூரிய பகவான் தன் மனைவிகளாக இருக்கும்படியான சாயா தேவி உஷா தேவி சொல்லுவார், சூரியனுடைய மனைவி. அந்த இருவருடைய கண்ணிலும் தென்படா வண்ணமாக மறைந்து மறைந்து வந்தான். இந்த செயலுடைய அர்த்தம் தான், ஒருவருக்கும் தெரியாமல் மறைந்து மறைந்து ஒதித்தன 1000 மடங்காக. அந்த அம்மா குந்தமாதேவி முன்னாடி வந்து நிற்கிறானா சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் முன்னே நிற்கும்படியான வெளியிலே அந்த அம்மா குந்தமாதேவி பார்க்கிற என்னமோ டூருக்கு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டு எப்பா டூருக்கு வேணா வீட்டுக்கு போனா சொன்ன மாதிரி அந்த அம்மா குந்தமாதேவி பார்க்கிற, ஐயா சூரிய பகவானே அடைத்ததன் மூலமாக வந்தீர்கள்லவா, போயிட்டு வாங்க சொல்றான் அந்த அம்மா. சென்று வர வேண்டும் என்று குந்தமாதேவியோ குருமடியான வேலையிலே சூரிய பகவான் பார்த்த, அம்மா அப்படிலாம் சொல்லக்கூடாது, இந்த தூர்வாசர் அளித்திருக்கும்படியான மந்திரத்தின் பயனாக 33 கோடி தேவர்களை எவர் அழைத்தாலும் சரி அவர் உன் கண்முன்னே ஜனனமாக தோன்றி
அவருடைய அருளால் குறையில்லாமல் உனக்கு குழந்தை பிறந்தே ஆக வேண்டும், வழி கிடையாது என்று சூரிய பகவான் கூறார். ஏன்னா சூரிய பகவான் துர்வாசுடைய மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு வந்திருக்கிறார். குந்தமாதேவி பார்த்தது, ஐயா சூரிய பகவானே, நீங்க சொல்வதெல்லாம் சரிதான். ஒரு மங்கை என்பவள் குழந்தையை பெற்றெடுக்க வேண்டுமானால் அவள் கண்ணி தன்மை அடைந்திருக்க வேண்டும். அந்த அம்மா வயசுக்கு வந்திருக்கும், வயதுக்கு வந்தாதானே குழந்தை பெற்றெடுக்க வேண்டும். நான் கண்ணி தன்மையும் மங்கை பருவம் அடையாத பெண் அல்லவா, என்னால் குழந்தையை பெற்றெடுக்க முடியாது என்று சூரிய பகவானிடத்திலே கூறவான். குந்தமாதேவி மங்கை பருவானை வைக்கிறார் சூரிய பகவான். வழி கிடையாது, இப்படி இருந்தாலும் குழந்தை பெற்றது ஆகணும் என்று மங்கை பருவம் அடையும் அடியாது குறைவொன்றும் எல்லாம் சூரிய பகவான் மங்கை பருவம் அடை வைத்து நின்று கொண்டிருக்கிறார். அந்த சூரிய பகவான் வருவதற்கு முன்பாக தேவலோகத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. சுருக்கமா சொல்லி, அந்த தேவலோகத்தில் தானாசூரன் என்று சொல்லும்படியான ஒருவன் ஜனனமாக பிறந்தான். அவன் ஜனனமாக பிறந்து சிவபெருமானை குறித்து அருணமாக அருளாகி தவம் புரிந்து 1000 குண்டலங்களை பெற்றிருந்தான். பிறக்கும் போதே உடலில் கவசம். இவன் கவசமாக இருக்கும்படியான பிள்ளை சிவபெருமானிடத்திலிருந்து 1000 குண்டலங்களை பெற்று சிவபெருமானை கொல்ல வேண்டும் என்று வரவும், சிவபெருமான் யாரா தன் மச்சா இருக்கிறான், பகவான் கிருஷ்ணன் நாராயணன் இருக்கா என்று நாராயணனிடத்தில் ஓடி, நாராயணா அந்த தானாசுரனை கொல்ல வர காப்பாத்துடா என்று சொல்லிட்டு போனான். நாராயணன் சென்று நாராயணன் நரநாராயணனாக அவதாரத்தை எடுத்து அங்கு வரும்படியான தானாசுரனுடைய 999 குண்டலத்தை அறுத்தான். அவன் 999 குண்டலங்களை எடுக்கும்படியான வெளியிலே அந்த 999 குண்டலங்களை எடுக்கும்படியான வெளியிலே அவன் சென்று சூரிய பகவானிடத்தில் ஐக்கியமாய் சரணாகதி அடைந்தான். அந்த சரணாகதி அடைந்ததால் நெல்லிக்கனியாக சூரியனுடைய வயிற்றில் இருக்கிறான் தானாசுரன். இப்பொழுது அந்த தானாசூரன் வயிற்றில இருக்கும் வழியாகவும் அந்த சூரிய பகவான் முன்னே நின்று கொண்டிருந்தார் அல்லவா. அந்த அம்மா குந்தமாதேவி சின்ன பிள்ளை பார்க்கிறா, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒன்றும் புரியல. சூரிய பகவான் பார்க்கிறார், அம்மா குறையில்லாமல் என்ற தினத்திலே உனக்கு குழந்தை பிறந்தே ஆக வேண்டும், விதி வேறு ஏதும் கிடையாதம்மா என்று அந்த சூரிய பகவான் குருமடியான விலையிலே குந்தமாதேவியும் சூரிய பகவான் முன்னே நின்று கொண்டே இருக்கவோ இனங்கடல் சுடர் வடிவமும் அமர்தொடும் திங்கள வடிவாக தனம் தடும் திருமாரூரும் தனம் இயம்புவான் தையலும் தன்னினவு எய்தி மனமகிழ்ந்து வந்ததும் மனமடும் வரம் கொடுத்த தரமெல்லாம் கணவெடும் வடிகரத்தினால் விருதகை கண்ணியும் கருகொண்டாளே அந்தியும் மாறனும் எனும்பரி திரளொடி அடைத்த பின்னணிமடாகும் குந்தி போஜன் மாமடல் மகளும் எழினலம் கொண்டலம் கொள்கையினாலும் இந்திராதிதரும் அவரரும் முகமலர்ந்து ரத்தனம் தரந்தக்கி மைந்தனம் மணவன் ஒருவனை பயந்தால் மாசிலாமணி என்னாலே. நம்ம குந்தமாதேவிக்கும் சூரிய பகவானுடைய அருளாலே யாதொரு குறைவொன்றும் இல்லாமலும் கவச குண்டலங்களோடு தானாசூரனுடைய அம்சமாக கர்ணன் என்று சொல்லும்படியானவன் ஜனனமாக பிறந்தார். அந்த கர்ணனோ ஜனனமாக பிறக்கவும் சூரிய பகவான் ஒரு பேடை பெற்று கொடுக்கிறார். அந்த அம்மா குந்தமாதேவி எடுத்து சென்று வளர்க்க முடியாது, கர்ணனை சூரியனும் எடுத்து சென்று வளர்க்க முடியாது. மனைவி இருக்கிற இருவர் இருக்கா, சாயாதேவி உஷாதேவி என்று சொல்லும்படியான 2 மனைவி சூரியனுக்கு. இந்த கர்ணனை எடுத்து சென்று வளர்க்க முடியாது என்று பேடை வெட்டு ஒன்று நான் உனக்கு கழிப்பேன், பேடை வெட்டிய ஒடுமணியான யமுனை நதியிலும் கங்கை நதியிலே விட வேண்டும் என்று பேடை வெட்டி அழைக்கும்படியான விலையிலே குறைவொன்றும் எல்லாவரும் தன்னுடைய ஆடை ஆபரணங்களையும் நம்ம தங்கம் வைரம் வைடூரியம் என்று சொல்லும்படியான பொருட்கள் எல்லாம் பேடை வெட்டியே வைத்து தன்னுடைய ஆடைகளை பாதி இடித்து வெடித்தோம். குறையில்லாமல் பேடை வெட்டி ஓடுபடியான கங்கை நதியிலே விடுத்தார். இவள் கங்கை நதியிலே விடுபடியான வெளியிலே நம்ம கங்காதேவி
இதற்கு முன்பாக 7 குழந்தைகள் பிறந்து மாண்டு விடுந்தது. அதனால் இந்த கர்ணனை தன்னுடைய குழந்தையாக நினைத்து அந்த பேடையை வெட்டியை சீராட்டி தாளாட்டி ஓடும்படியான கங்கை நதி பொறுமையாக அழைத்து சென்றாள். மகனாக நினைத்தாள் கர்ணனை. கர்ணன் ஜனனமாக பிறந்து நேராக வரும்படியான வெளியிலே அஸ்தினாபுரத்தினுடைய வேந்தன் திருவிராட்டின மகாராஜ். அந்த திருவிராட்டின மகாராஜனுடைய தேர் ஒட்டி அதிரதனும் திருவிராட்டின மகாராஜனும் கங்கை நதியில நின்று கொண்டு இருக்கும்படியான வெளியில அதிரதன் பார்த்தான், மன்னா ஏதோ ஒரு பேழை பற்றி மிதந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது என்று அதிரதன் குருமடியான வெளியில் திருவிராட்டின மகாராஜ பார்த்தான். கண் தெரியாமல் இருந்தால் புத்திசாலித்தனமா சொல்றான், அதிரதா அந்த பேழை வெட்டி எனக்கு சொந்தம். திருவிராட்டின மகாராஜ் சொல்லுறான். அதிரதன் பார்த்தான், மன்னா பேழை வெட்டி உங்களுக்கு சொந்தம், பேழை வெட்டியில் வில்லே இருக்கும்படியான பொருள் எல்லாம் எனக்கு சொந்தம், உள்ள இருக்க பொருள் எனக்கு சொந்தம் என்று அதிரதன் புத்திசாலித்தனமாக இவன் ஒரு வார்த்தை கூறினான். பேழை வெட்டியை எடுத்து வந்து கங்கை நதி ஓரமாக வைத்து இருவரும் பேழையை வெட்டியை திறக்கவா, மன்னா உள்ளே ஒன்றும் பொருள் கிடையாது, குழந்தைதான் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். அந்த குழந்தையோ இருக்கும்படியான என்று கூறவான். சூரனும் மாமகள் சூரனது அருளினால் துளங்கும் விளையனாகி பாரமா மணிகவச குண்டலம் தனதனும் வருவகன் முகம் நோக்கி பாமர அவனில் பிறந்து அவன் மொழி படுதனம் அழுது மஞ்சினானோ பூரமானது ஓடகத்து இடதனின் பொழுது வந்து அவள் ஏவினாளே. அந்த அம்மா குந்தமாதேவி விடுத்ததாலே உறைவொன்றும் எல்லாவல் அஸ்தினாபுரத்திலே சென்று திருவிராட்டின மகாராஜ் பார்த்தான். அதிரதா உனக்குதான் குழந்தை கிடையாது அல்லவா, இந்த குழந்தையை எடுத்து சென்று வளர்க்க வேண்டும் என்று கூறவா. ஒரு புராணத்துல ஆகாயவாணி அசுரதி உரைத்து கர்ணன் என்று சொல்லும்படியான பெயரனை சுட்டுது என்று ஒரு புராணத்துல திருவிராட்டின மகாராஜனுக்கு ஒரு சாபம், கலைப்புழு. எது சாப்பிட்டாலும் ஒரு கலையம் வைத்து மறுகலையும் எடுத்து வாயில கரத்தை எடுத்து வச்சா அந்த உணவாகப்பட்டது புழுவாக மாறிடும். சாபம் திருவிராட்டிதனுக்கு. அந்த கலை புழுவை நீக்கிய கர்ணாபிஷேகா என்று திருவிராட்டிதன் பெயர் வைத்தான் என்று ஒரு புராணம். யாதொரு குறைபொன்றும் எல்லாமலும் கர்ணன் என்று சொல்லும்படியான பெயரோடு அதிரதனுடைய தேரோட்டினுடைய பிள்ளையாகவோ குறைவொன்றும் இல்லாமலும் ராதையினுடைய மகனாக அஸ்தினாபுரத்திலே அவன் ஆனந்தமாக இன்பமாக வாழ்ந்து வரவோ, கர்ணன் பிறந்தது ஒரு சத்திரனாகவோ வளர்ந்ததோ தேரோட்டினுடைய மகனாக கர்ணனோ வளரும்படியான வேளையிலே குறைவொன்றும் இல்லாமல் அஸ்தினாபுரத்திலே நீர்வளம் நிலவளம் குடிவளம் வாழ்வளங்களை பொருந்தவோ ஆனந்தமான முறையிலே இவர்கள் சந்தோஷமாகவோ இன்பமாக ஆழ்ந்து வரும்படியா